கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கின்ற கிருபை பல வசனங்களிலே கடந்த நாட்கள் நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அவருக்கு பயந்த பிள்ளைகளாகிய அல்லது அவரை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளாகிய நம்மீது கடவுள் தம்முடைய அளவற்ற கிருபையை வைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வசனத்தில் கூட ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபை அது விலகாது என்றும், ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறதான உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? வித்தவுட் எனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். உடன்படிக்கை செய்யும் பொழுது நீ இப்படி இருந்தால் நான் அப்படி இருப்பேன் என்று தான் நாம் என்ன செய்கின்றோம்? பிறரோடு கூட நாம் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே நாம் முனையில் நடக்கிறவர்களைப் போல நீ இதெல்லாம் கடைபிடிக்கும் பட்சத்தில் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதிலிருந்து நீ இம்மி அளவு விலகினால் கூட உனக்கு என்னால் உதவி செய்யவே முடியாது என்ற உடன்படிக்கையை கடவுள் செய்து கொள்ளாமல் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் உங்கள் தகப்பனாய் இருப்பேன் என்று சொல்லி சமாதானமான அந்த உடன்படிக்கையை, அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் ஒரு பாதுகாப்பும் இருக்கிறது. இல்லை இல்லை, என்னோடு கூட என் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி என்னோடு அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே என் வாழ்க்கை எல்லா விதத்திலும் அது சுகமாயிருக்கிறது என்கிறதான மன ரம்யத்தை கடவுள் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிலைநிறுத்துகின்றார். இதெல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இதெல்லாம் எதன் அடிப்படையில் உண்டாகிறது என்றால், இந்த வசனம் முடியும் பொழுது ஆண்டவரை குறித்ததான ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான ஒரு பாடம். அது என்ன ஆண்டவர் சொல்லித் தருகின்றார்? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்மேல் மனதுருகுகிற கடவுள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதுருக்கம், இரக்கம் கொள்ளுகின்ற, நம்மை நேசிக்கின்ற, நமக்காய் பரிதபிக்கின்ற, நம்முடைய கஷ்டங்களை பார்த்து துடித்து போகின்ற மக்களை நாம் தேடி பார்க்கின்றோம், காணவில்லை. பல நேரங்களிலே நாம் கஷ்டப்படுவது அவர்களுக்கு களிப்பை உண்டாக்குகின்றது. நாம் துடிக்கும் பொழுது அது ஏளனம் நிறைந்த பார்வையோடு நம்மை பார்க்கிற மக்களாகத்தான் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ, என் சகோதரன், என்னுடைய மாமா, என்னுடைய தாத்தா, என்னுடைய அண்ணன் இப்படி கஷ்டப்படுகிறாரே, என்னால் இயன்ற உதவியை அவருக்கு நான் செய்ய வேண்டும், இந்த கஷ்ட காலத்தில் நான் அவருடைய பக்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் இல்லவே இல்லை. நீண்ட நாட்களுக்கு முன்பதாக ஒருவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், என் குடும்பம் ஒரு கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, தாங்கொண்ணாத
வேதனை, தாங்கொண்ணாத நெருக்கடிகள், பாடுகள். அப்பொழுது நான் நினைத்தேன், என் உடன் பிறந்தவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் ஓடி வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் அனைவரும் தூர நின்று கொண்டு கைகொட்டி சிரிப்பதைப் போல என்னுடைய நிலைமையை பார்த்து சிரித்தார்கள். மேலும் எங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று குறிப்பிட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய கடவுளை குறித்து என்ன வேதம் சொல்லித் தருகிறது தெரியுமா? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். எவ்வளோ அருமையான கடவுள்! உலகத்தில் இருக்கிறதான மக்கள் நம்மீது இரக்கம் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நம்மீது அன்பு வைக்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதபிக்கின்றார்களோ இல்லையோ, நமக்கு ஆண்டவர் இருக்கின்றார். அவர் நம்மீது மனதுருகுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஏன் கடவுள் நம்மீது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விலகாத கிருபையை கடவுள் நம்மீது வைத்திருக்கிறாரே, அதற்கு அடிப்படை காரணம் நாம் மிகுதியான நன்மையை கடவுளுக்கு உண்டாக்கி தருகிற மக்கள் என்பதினால் அல்ல. அவர் நம்மீது மனதுருகுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அருமையான தாய் அவர்களே, என் அன்பு வாலிபனை, நீங்கள் யாராக இருந்து இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்கள் நிலைமை இப்பொழுது எப்படிப்பட்டதான பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், உங்களுடைய கண்ணீர் பிறருக்கு களிப்பை உண்டாக்கலாம். ஆனால் உன்னோடு கூட இருக்கின்ற கடவுள் உங்களுக்காக மனதுருகி உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கின்றார். அப்படி துடைக்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் இரட்டிப்பாய் மாறி போகும். கவலைப்படாதிருங்கள். யாரை பார்த்து நீங்கள் இப்பொழுது நீங்கள் கலங்குங்க, பார் இவர் என்னை கேவலமாய் பேசிவிட்டார், அவர்கள் இப்படி நகைக்கின்றார்கள், அவர்கள் இப்படி என்னை பேசுகிறார்கள் என்று அவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாய் நினைத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை நீங்களே கெடுத்து கொள்ளப் போகிறீர்களா? அல்லது உலகம் என்னை எப்படி பேசினாலும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் மீது மனதுருகின்ற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் திரும்ப என்னுடைய வாழ்வை மாற்றும், என் நிலைமையை மாற்றும். அவர் என்னை உயர்த்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மீண்டும் என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரின் மீது நீங்கள் அந்த நம்பிக்கையை வைத்து அவரை துதித்து மகிழ்ந்திருக்க போகிறீர்களா? எங்கே உங்களுடைய அட்டென்ஷன் போகின்றது? யாரை ஒரு பொருட்டாக நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிறதை நீங்கள் நினைத்து நினைத்து நீங்கள் வேதனைப்படுவதற்கு இந்த காலை நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை மறந்தாலும், நீங்கள் என்னை என்னவாய் நினைத்தாலும் என் ஆண்டவர் என் மீது மனதுருகி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் போதும். அவர் உங்களுக்கு முன்பதாக என்னை நிச்சயமாய் உயர்த்துவார் என்று சொல்லி கடவுளை பார்த்து சொல்லுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாபெரும் அதிசயத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாப்பிட்டாயா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கு கூட யாருமில்லாத அநேக நேரங்களிலே நாங்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களைப் போல, யாருமே எங்களுக்கு இல்லாதவர்களைப் போல உணர்கின்ற காலங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்கள் மீது கர்த்தாவே மனதுருகி எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். தாழ்த்தி தேவரீருடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தொடர்ந்து உடைய இரக்கத்திற்குள்ளாக, எங்களை இரக்கத்தின் அந்த வளையத்திற்குள்ளாக எங்களை வைத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், உமது பிள்ளைகள் கர்த்தாவை தாங்கொண்ணாத துயரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கடந்து செல்வார்களானால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது நீர் மனதுருகி ஆண்டவரே, உமது பிள்ளைகளை தொட்டு நீர் சுகமாக்கி அவருடைய இரட்டிப்பான மகிழ்ச்சியினால் உமது பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்நாள் முழுவதும் அப்படி வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.